Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை இணைப்போம். புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா கலையரங்கம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு வேலூர் மாநகர திமுக அலுவலகம் இந்த பகுதியில் இருக்கிறது. திமுக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பெரிய திரண்டு வந்து அதிமுக பொதுச் செயலாளருடைய வாகனத்தை வீடியோ எடுத்துக்கொண்டும், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் வருகையை பார்த்து ரசித்து வருகிறார்கள். அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பகுதிகளில் மக்களுக்கு ஆட்சியில் இருந்த போது வழங்கி இருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட ஏராளமான திட்டங்கள் மக்களுடைய எழுச்சியால் அது நமக்கு தெரிய வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பல்வேறு இந்த மக்கள் நல திட்டங்களை இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்கி இருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் சில மட்டும் உங்களோடு சிலவற்றை கூறுகிறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை எடுத்த நடத்துனர் போக்சோவில் 12/8/2025 கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் பேருந்தில் கூட ஒரு அரசு பேருந்தில் 17 வயது சிறுமி பயணிக்க முடியாத நிலையில்தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து வந்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்திலே கடந்த 2022ஆம் ஆண்டு பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 4 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் நீதிமன்றம் தண்டனை வழங்கிய தீர்ப்பு அளித்தது. அதாவது ஒரு மருத்துவர் 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபடுகிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சண்டை பிரித்துக் கொண்டிருக்கிறது வேலூர் மாநகரத்தில். வேலூர் மாவட்டத்திலே கடந்த 7 மாதத்தில் மட்டும் 13 கொலை சம்பவங்கள் அரங்கேறி வேலூர் மாநகரமே கொலை நகரமாக ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் மாறி இருக்கிறது. 7 மாதத்தில் 13 கொலை சம்பவங்கள் ஒரு மாநகரத்தில் நடைபெற்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும்? ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு கொலை நகரமாக மாற்றியதுதான் திமுக அரசினுடைய சாதனை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுகிறார்கள். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலட்சியத்துடன் பணியாற்றியதால் பச்சிளம் குழந்தை கட்டை விரலை குறிப்பாக செவிலியர் வெட்டிய சம்பவம் 30/5/2025 நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய செவிலியர் ஒரு கட்டை விரலை வெட்டுகிற அளவிற்கு இந்த மருத்துவத்துறையில் லட்சணம் இது போன்று இருப்பதாக மக்கள் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். சுகாதாரத்துறை முற்றிலுமாக சேர்ந்து கிடப்பதாக மக்களுடைய வேதனை. ஒரு செவிலியர் ஒரு குழந்தை கையை வெட்டுகிற அளவிற்கு அனுமதிக்கப்படுகிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சுகாதாரத்துறையை சார்ந்த அதிகாரிகள் என்ன லட்சணத்தில் பணியாற்றுகிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தனது குழந்தையினுடைய கட்டை விரலை இழந்ததுதான் மிச்சம் என்று அந்த தாய் விரும்பி கண்ணீர் விட்டதைத்தான் இந்த வேலூர் மாநகர திமுக அரசுடைய சாதனையை சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். வேலூர் அரசு பன்னோக்கு உயர் மருத்துவமனை கட்டுமான பணிகள் முடிவடையாமல் கட்டுமானம் முழுமையாக நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த அரசு மருத்துவமனையை சிக்கல் ஒற்றி வெற்றி விளம்பரத்திற்காக திறந்து வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முழு பயன்பாட்டுக்கு மருத்துவமனை வராதம் என்று நடத்தி வைத்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே அது பேசுபொருளானது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுக ஸ்டாலின் ஆட்சியில் காணொலியால் திறக்கப்பட்ட சேமிப்பு கிடங்கு கட்டிட விற்கல் வேளாண்மை விற்பனை வேளாண்மை வணிகத்துறை சார்பிலே சேமிப்பு கிடங்கு காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. பல்வேறு விரிசல் இருப்பதாக விவசாயிகள் பெரும் வேதனை தெரிவித்தார்கள். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் கட்டுமானம் எந்த லட்சணத்தில் ஒரு அரசு கட்டுமான நிறுவனங்கள் கட்டிடங்கள் கட்டப்படுகிறது என்பதற்கு இது சான்று என்கின்றனர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சுற்றுவட்டார பாதையில் 20,000க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் ஊதிய முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும் கைத்தறி நெசவு தொழில் மூலமாக தினந்தோறும் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெறுகிற நிலை இருப்பதாகவும் வங்கிக் கணக்கில் செலுத்துவதால் ஏழை நெசவாளர்கள் பாதிப்பாவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்.
வேலூர் மாவட்டத்திலே குடியாத்தம் பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மாநகராட்சி முழுமை பெறாத பாதாள சாக்கடை பணிகள், இதனால் இந்த வேலூர் மாநகரமே துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். வேலூர் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை எதிரே உள்ள பழைய மீன் மார்க்கெட் பழுதான நிலையில் இடிக்கப்பட்டு அந்த இடத்திலேயே சாலை ஓரம் விற்கக்கூடிய வியாபாரிகள், கட்டப்பட்ட கடைகள் டெண்டர் விடப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இந்நாள் வரையிலே அந்த வியாபாரிகள் விற்கக்கூடிய கட்டிடத்துக்கு செல்லாமல் மாநகராட்சி கடை வாடகைக்கு கொடுத்துவிட்டு சாலை ஓரமே தங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய அவலம் இருந்து கொண்டிருக்கு. வேலூர் மார்க்கெட் பகுதியில் கட்டிடங்கள் குறிப்பாக பழுதாகி உள்ள நிலையில் மார்க்கெட்டுக்கு மாற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு மேல்மன்னூர் பகுதியில் அடிக்கல் நடப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை கட்டிடங்கள் எழுப்பப்படாமல் உள்ளது என்பதால் மிகப்பெரிய மழைக்காலங்களிலே கட்டிடம் இருந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே அந்த கடைகளுக்குள் மழைநீர் சென்றிருக்கக்கூடிய நிலையிலே நாசமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார். மார்க்கெட் முழுவதுமே சிறிது நேரம் மழை பெய்தால் குளம் போல காட்சியளிக்கும் அவலம்தான் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் இருக்கிறது. இதனால் வியாபாரிகள் பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. வேலூர் மாவட்டம் திருவள்ளம் பகுதியில் செங்கல் சூளை வேலைக்கு வர மறுத்த பெண்ணை வீடு புகுந்து இரும்பு ராடால் அடித்து மண்டையை உடைத்த திமுக கவுன்சிலர். 13/8/2025 இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே போதிய பேருந்து வசதியின்றி தவித்து வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முட்டி மோதி பேருந்தை கொடுத்து முந்தி எடுத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு போதிய பருந்தை விடாத காரணத்தால் மிகப்பெரிய துயரத்தை சந்திப்பதாக கூறுகிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இந்த வேலூர் மாவட்டத்திலே பொதுமக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வேலூர் மாநகராட்சி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநகரமாக மாற்றி கொடுத்தது கழக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஸ்மார்ட் திட்டத்தின் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்கப்பட்டது. தற்போது அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பிலே கிடக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு, மருத்துவ சீட்டு ஒதுக்கீடு. வேலூர் மாவட்டத்தில் 46 மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய மருத்துவம் இங்கே மிகப்பெரிய அளவிலே அந்த திட்டம் பயன்பெற்றிருக்கிறது. வேலூர் மாவட்டத்திலே 13,747 மகளிருக்கு இருசக்கர வாகனம் மானியமாக 34,036 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் கீழ்கண்ட 2 பெருந்தொழில் நிறுவனங்கள் மூலமாக 3000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டங்களை பெற்ற மக்கள் திரண்டு பல்லாயிரக்கணக்கான வேலூர் மாநகரமே குலுங்குகிற விதமாக எழுச்சியான வரவேற்போடு அதிமுக பொதுச்செயலாளரை வரவேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். Taste the Daily.